ஹரிஷ் வந்து காலையில சடனா எழுந்திருக்கிறான். அப்படி எழுந்தோடனே இது ஒரு இனம் தெரியாத குளிர் ஒன்று அவன் ரூமுக்குள்ள சுத்தி இருக்குது. மேபி எதுவும் கிளைமேட் சேஞ்சா இருக்குமோ அப்படின்ட்டு என்ன செய்யறான், அவனோட அப்பாவையும் அம்மாவையும் கூப்பிடுறான். ஆனா அவங்க கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. சரி அவங்க தூக்கமா இருக்கும் அப்படின்ட்டு சரி நான் போய் மார்னிங் போய் பிரஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு பாத்ரூமுக்கு போறான். அவன் போய் பாத்ரூம்ல ஒரு கொஞ்ச நேரத்திலேயே பாத்ரூம் ஃபுல்லா ரொம்பவுமே கூலாகி கொண்டே இருந்திருக்கு. முன்னால் இருக்க கண்ணாடியில வந்து அப்படியே பனிமூட்டமா படிய தொடங்கி இருக்கு. அப்பவே என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே பிரஷ் பண்ணி கொண்டே இருக்கா. சடனா வந்து பக்கத்துல இருக்க பாத் டப்ல தண்ணி சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கு. இவன் திரும்பி பாக்குறா, அந்த பாத் டப்பின் டப் வந்து க்ளோஸ்டா தான் இருக்கு. சரி என்னவா இருக்கும் அப்படின்ட்டு கிட்ட போய் பாக்குறா. அப்ப சடனா ஒரு கை ஒன்று மேல வருது. ஒரு கேர்ள்ட உருவம் வந்து அவனை அப்படியே இழுத்துட்டு தண்ணிக்குள்ள கொண்டு போகுது. இப்ப இந்த கதைக்கும் நான் சொல்ல போற கதைக்கும் எந்த சம்பந்தம் இல்ல. பட் இந்த கதையில நடந்த சம்பவத்துக்கும் இப்ப சொல்ல போற கதை இந்த சம்பவத்துக்கும் சில தொடர்புகள் இருக்கு. இந்த கதை வந்து எங்க பேஸ் பண்ணி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா டெல்லி கண்டோன்மெண்ட் பகுதியில தான் ஆரம்பிக்குது. இங்க வந்து ஒரு வெள்ளை கலர் சாரி உடுத்த அழகான யங்கான பேய சுத்தி தான் இந்த கதை வந்து ஆரம்பமாகுது. இந்த பேயை அங்க டெல்லி கண்டோன்மெண்ட்ல வந்து ஆவியா சுத்தணும் என்றதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. கிட்டத்தட்ட 110 வருஷங்களுக்கு முதல்ல 1914ஆம் ஆண்டு இந்தியா முழுக்க முழுக்க பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. அப்ப பிரிட்டிஷ் ஆட்களுக்கு வந்து இந்தியாண்ட டெல்லி பகுதி வந்து ஒரு மெயின் ஸ்பாட்டா இருந்துச்சு. அதால டெல்லியில இருக்க ஒரு நடு காட்டு பகுதியில ஆர்மி பேஸ் உருவாக்கணும் ஒரு பிளான் பண்ணி பெரிய ஆர்மி பேஸ உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்கின பிறகு அங்க நிறைய ஆர்மி சோல்ஜர்ஸுக்கு ட்ரெயின் பண்றாங்க. அவங்கள முதலாம் இரண்டாம் உலக போருக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி அங்க போனவங்க வார்ல இறந்தவங்களை என்ன செய்யறாங்க அப்படின்னா இங்க கொண்டுதான் புதைக்கிறாங்க. இங்க டெல்லி கண்டோன்மெண்ட்ல தான் புதைக்கிறாங்க. அதை விட பிரிட்டிஷ் இந்தியா சார்பா நடந்த கலவரங்கள்ல பிரிட்டிஷ் சார்பாக செத்த ஆர்மி சோல்ஜர்ஸையும் வந்து இந்த டெல்லி கண்டோன்மெண்ட்ல தான் கொண்டு புதைக்கிறாங்க. அப்படி இருக்கக்குள்ள நீங்க யோசிக்கலாம், சாதாரணமா இறந்தவங்களை சுத்தியே சில அமானுஷங்கள் இருக்கு. ஆனா இங்க ஆயிரக்கணக்கான பேர் வந்து இறந்திருக்காங்க, அதுவும் இயற்கையா சாகல. அப்படி இருக்கக்குள்ள அவங்களுடைய ஆத்மாக்கள் வந்து இவ்வளவு நிறைவேறாத ஆசையோட செத்து போயிருக்கு. அதால அவங்கள சுத்தி நிறைய அமானுஷங்கள் இருக்கு. அப்ப இப்ப வந்து இந்த டெல்லி கண்டோன்மெண்ட்ல அங்கே ஒரு வந்து வெள்ளை கலர் சாரி உடுத்தின ஒரு அழகான யங் பேய் ஒன்று சுத்திட்டு இருக்கு. ஒயிட் கலர் சாரி உடுத்த அந்த வெள்ளை பெண்ணோட ஆவி என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க ஒரு நைட் டைம்ல அதுவும் நீங்க வந்து கமிட்டடா இருக்கணும், வெட்டிங் பண்ணாத ஆளா இருக்கணும். அப்படி இருக்கக்குள்ள நீங்க வந்து நைட் டைம் டெல்லி கண்டோன்மெண்ட் பகுதியில வந்து கார் எடுத்து ஏதோ வெஹிக்கிள் எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க. அப்படி போய்கொண்டிருக்கக்குள்ள தூரத்துல அழகா வெட்டிங்குக்கு ரெடியாகி ட்ரெஸ் பண்ண மாதிரி ஒரு கேர்ள் நிப்பா. அவங்க வந்து ஒயிட் கலர் சாரி தான் எடுத்திருப்பாங்க. பட் நீங்க யோசிக்கலாம், வெட்டிங்குக்கு ரெடியான கேர்ள் ஒயிட் கலர் சாரி எடுத்திருக்கா அப்படின்னு. நார்த் இந்தியா சைட்ல வந்து ஒயிட் கலர் சாரி தான் வெட்டிங்குக்கு உடுத்துவாங்க. நம்ம தமிழ் கல்ச்சர்ல தான் ரெட்டிஷா உடுத்துவாங்க. சோ அப்படி கேட்கல இந்த கேர்ள் வந்து நல்ல ஒயிட் கலர் சாரி எடுத்து நல்ல நகையெல்லாம் போட்டு ஃபுல்லா டெக்கரேட் பண்ண மாதிரி இருப்பா. இவ வந்து நின்றுட்டு உங்ககிட்ட லிஃப்ட் கேட்பா. அப்ப நீங்க சப்போஸ் வந்து இப்ப லிஃப்ட் கொடுத்துட்டீங்க அந்த கேர்ளுக்கு அப்படின்னா, அது வந்து ஏறி வந்து உங்க கார் பின் ஷீட்ல உட்கார்ந்துட்டு அது என்ன செய்யணும்னா கொஞ்ச நேரம் அமைதியா தான் இருக்கும். அதுக்கப்புறமா உங்ககிட்ட பேச்சு கொடுக்கும். நீங்க எங்க போறீங்க, நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களா, உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நீங்க உண்மையா இருக்கீங்களா அப்படின்னு பல கதைகளை கேட்டு உங்களை பின்ன இன்ஃபர்மேஷனை கறந்து கொண்டே இருக்கும். அதுக்கப்புறமா என்ன செய்யும் அப்படின்னா அதுவா ஃப்ளர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் உங்ககிட்ட. அப்ப நீங்க அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு, இல்ல நான் கமிட்டடா தான் இருக்கேன், என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு உண்மையா இருக்கேன், இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த கேர்ள் என்ன செய்யும் அப்படின்னா அப்படியே ஆவியா மறைஞ்சிடும். அதை விட்டுட்டு நீங்க அந்த கேர்ள் வந்து உங்ககிட்ட ஃப்ளர்ட் பண்ணா அதை நீங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு இன்னும் நீங்க அது கூட ஃப்ளர்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த கேர்ளோட ஆவி உங்களை சும்மா விடாது. அதை என்ன பண்ணுமாண்டா, நீங்க எங்க போறீங்களோ அந்த இடத்துல எல்லாமே டெம்பரேச்சரை குறைச்சி உங்களை ஃப்ரீஸ் ஆக்கிரும். அதை விட லைஃப் லாங்கா அவங்கள தொந்தரவு பண்ணிக்கொண்டே இருக்கு, உங்களை நிம்மதியாவே வாழ விடாது. அப்படி கேக்குள்ள நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா, சரி இதுக்கு லிஃப்ட் கொடுக்காம நீங்க அந்த கேர்ளை பாஸ் பண்ணி போயிட்டீங்க. அப்படி போனா நீங்க சும்மா வச்சுக்கொள்வோமே, நீங்க ஒரு 60 km/h போய் கொண்டிருக்கீங்கடா, அந்த பேயிண்ட ஆவி வந்து என்ன செய்யும்டா டைரக்டா வந்து உங்களை பக்கத்தாலேயே வர மாதிரி இருக்கும். அது ஓடுதா பறக்குதான்னு கூட உங்களால கண்டுகொள்ள முடியாம இருக்கும். அப்படியே நீங்க அதை தாண்டி போட்டீங்கன்னா அது அப்படியே விட்டுரும். அதை விட அந்த பேயை வந்து உங்களோட வெஹிக்கிள் ஏத்திட்டு அது கூட ஃப்ளர்ட் பண்ணீங்கன்னா உங்களோட லைஃப் காலிதான்.
ஒயிட் கலர் சாரி உடுத்த அந்த கேர்ள்ட ஆவி அந்த டெல்லி கண்டோன்மெண்ட்ல சுத்துது அப்படின்னா அதுக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கு. என்ன அப்படின்னா இந்த கேர்ள் வந்து கல்யாணத்துக்கெல்லாம் ரெடி ஆயிட்டு அவங்களோட அம்மா அப்பா கூட நைட் டைம் வந்து கார்ல வந்து அந்த கண்டோன்மெண்ட் பகுதி வந்து பாஸ் பண்ணுவா. நீங்க யோசிக்கலாம் இந்த நைட் டைம்ல கல்யாணம் அப்படின்ட்டு. நார்த் இந்தியா சைட்ல வந்து அந்த காலத்துல வந்து நைட் டைம்ல தான் வெட்டிங் நடக்கும். அப்படி இருக்கக்குள்ள இவங்க அந்த கண்டோன்மெண்ட் பகுதி வந்து பாஸ் பண்ணும் போது அங்க இருக்கிற அந்த சோல்ஜர்ஸ் ஆவியோ அமானுஷமோ என்னவோ தெரியல, இவங்க வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சிடென்ட் பண்ணோன்னே இவங்களோட அம்மா அப்பா எல்லாருமே ஸ்பாட்ல இறந்துட்டாங்க. இவங்க மட்டும் குட்டுயிருக்குள்ள இருமா வந்து தப்பிச்சு வந்து ஒரு மாதிரி நான் எப்படியாவது அந்த கல்யாணத்துக்கு போயிடணும் என்றதுக்காக வந்து ரோட்ல போற வெஹிக்கிள்ஸ் கிட்ட வந்து லிஃப்ட் கேட்டுக்கொண்டே இருந்திருக்கா. ஏண்டா இந்த கேர்ள் வந்து பல வருஷ போராட்டத்துக்கு பிறகு தன் காதலனை வந்து கல்யாணம் பண்ண போறா. ரொம்ப நாளுக்கு அப்புறமா அவங்களுடைய அம்மா அப்பாண்ட சம்மதம், அதை விட அவங்களோட பாயிண்ட் சைட்ல அம்மா அப்பாண்ட சம்மதம் எல்லாமே வாங்கிட்டு கடைசியில தன் ஆசை நிறைவேற டைம்ல வந்து இப்படி அணியாம ஆக்சிடென்ட் நடந்துடுச்சு. அப்பதான் எப்படியாவது அங்க போகணும்ன்றதுக்காக வந்து ரோட்ல நிக்கிறவங்க எல்லார்கிட்டயுமே வந்து லிஃப்ட் கேட்டுக்கிட்டே இருப்பா. அப்ப ஒருத்தர் என்ன செய்யலாம், நல்லா குடிச்சு போட்டு வந்தானோ தெரியல, அவங்களுக்கு மேல அந்த வெஹிக்கிளை ஏத்தி அவ அப்படியே சாக்கொண்டுருவா. அந்த இடத்துலயே அவ செத்துருவா. அவங்களோட ஆவி வந்து அந்த இடத்துலயே தங்கிருது. மேபி அந்த சோல்ஜர்ஸ் ஆவி வந்து அவங்க பிடிச்சு வச்சிருக்கோ தெரியல, ஆனா அந்த இடத்துல அந்த ஆவி இப்ப மட்டுமே சுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு நம்பப்படுது. அதிலும் அந்த கண்டோன்மெண்ட் பகுதியில வந்து 1 மணில இருந்து 4 மணிக்குள்ள வரைக்கும் தான் அது வந்து ரொம்பவுமே சுத்தி திரியா சொல்லப்படுது. அதுல வந்து குடிச்சிட்டு போற வெஹிக்கிள் ஓட்டிட்டு போறவங்கள ரொம்பவுமே டார்ச்சர் பண்ணுது அப்படின்ட்டு சொல்லப்படுது. இப்படி இருக்கக்குள்ள நீங்க யோசிக்கலாம், சரி குடிச்சிட்டு போறவங்களை டார்கெட் பண்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு, ஆனா யங்கஸ்ட் டார்கெட் பண்ணது கமிட்டட் ஆன பாய்ஸை வந்து ஏன் டார்கெட் பண்ணுது அப்படின்னா இவட பாய் ஃப்ரெண்ட் அதாவது வெட்டிங் பண்ண இருந்தவன் வந்து என்ன செய்ய இறந்த பிறகு 2 வருஷத்துக்கு அப்புறமா வந்து வெட்டிங் பண்ணிட்டான் இன்னொரு கேர்ள். அப்படி இருக்கக்குள்ள இந்த ஆத்மாவுக்கு வந்து ஒரே கோவம், வேண்டா நான் இறந்த அப்புறம் உனக்கு எனக்கு கல்யாணம், நீ அப்படியே இருந்திருக்கலாமே அப்படின்னா நீ எனக்கு லோயலா இல்ல அப்படின்ற ஒரு காரணத்தால வந்து அந்த ரோட்ல போற நிறைய யங்கஸ்ட் அது கமிட்டட் ஆனவங்களை இந்த பே வந்து டார்ச்சர் பண்ணிக்கொண்டே இருந்துக்கா. வந்து நீங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு உண்மையா இருக்கீங்களா, மேபி உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களோட வைஃப் இருந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நிறைய கேள்விகளை இந்த பே கேட்டு சப்போஸ் நீங்க இது கூட ஃபிளர்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களோட லைஃப் காலி அப்படின்ட்டு தான் சொல்லப்படுது. இந்த ஸ்டோரிக்கு வந்து இப்ப மட்டுமே ஏதாவது ஃபுட்டேஜோ எவிடன்ஸோ எதுவுமே இல்ல, பட் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸா நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க இப்படியான சம்பவங்களை தாங்க ஃபேஸ் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு. சப்போஸ் நீங்க நைட் டைம்ல அந்த ரோட்ல போனீங்க அப்படின்னா ஒரு அழகான ட்ரெஸ் பண்ண கேர்ள் வந்து உங்ககிட்ட லிஃப்ட் கேட்டா நீங்க வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணுவீங்களா இல்லையா? கமெண்ட்ல சொல்லுங்க.